இன்றைய மன்னா சங்கீதம் 91:14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நேற்று தினத்தில் பார்த்தோம், நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்மளை விடுவிக்கிற தேவன். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது 14 அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். ஆங்கில வேதாகமத்தில் அவன் என்னிடத்தில் அன்பு வைத்திருக்கிறபடினால், அன்பு கூறுகிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்களும் இன்னைக்கு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் அல்லவா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 2 ஆசீர்வாதம், உங்களை விடுவிப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளாக வைக்கும்போது ஒருவர் உங்களை தொட முடியாது. உயர் ஸ்தலங்களிலே கொண்டு போய் உங்களை நிறுத்துவார். பாதுகாப்பான இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அது மாத்திரமல்ல, உங்களை விடுவிப்பார். நாம் இன்னைக்கு தொடர்ந்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டே இருப்போம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார். அவர் மேல் அன்பாய் இருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரும் உங்க மேல அன்பாய் இருக்கிறார். நாமும் அவரிடத்தில் தொடர்ந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு அன்போடு, முழு சிந்தையோடு அன்பு கூறுவோமாக. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தொடர்ந்தும் இடத்துல அன்பு கூற எங்களுக்கு கிருபை தாரும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமையே சார்ந்திருக்க கிருபை தாங்க. உம்மிடத்தில் அன்பு கூறுகளை விடுவிப்பேன்னு சொன்னீங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொன்னீங்களே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக. கர்த்தர் ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.